சார் விசாரணை பண்ணி அந்த ரிசல்ட்டை போலீஸ் சொல்லிட்டோம். எங்க நாங்க அமிச்சோம், யார் அது காரணமா இருப்பாங்கிறத நியூஸ் வரல, நீ கிரியேட் பண்ற அந்த நியூஸ். ஜனநாயகன் லீக்ல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வெளியே அரசியல் சக்தியோ வெளியாவோ பண்ணல, கண்டிப்பா படக்குழு அவங்க சம்பந்தப்பட்ட ஆளு இல்ல அவங்க வேலை பார்க்கறவங்க தான் பண்ணிருக்காங்க. அதான் இது என்னன்னா வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சுற மாதிரி தான். ஏற்கனவே எரியிற வீட்டுல பெட்ரோல் ஊத்துற மாதிரி யாராவது அது பண்ணுவாங்களா? இது 500 கோடி ரூபாய் அவங்ககிட்ட பணம் இருந்தா அந்த எலெக்ஷன் செலவு பண்ணி அது இது பண்ண முடியுமா? இது 500 கோடி ரூபாய் தூக்கி இது போட்டு அதுக்கு ஒரு சிம்பத்தி வர முடியும். வெளியில வேற எங்கேயாவது பணம் வாங்கிட்டு வேற அப்படி நினைச்சா இப்போ அரசு ஒரே நினைச்சா 2 மணி நேரத்துல இதை சீஸ் பண்ண முடியும். அரசு நினைச்சா இப்போ அரசியலாகி போயிடும். இப்போ யாரையும் அவங்கள பற்றி ஒரு தவறான ஒரு எங்கேயோ குஜராத்தில் இருந்துட்டு இல்லை உத்தரப்பிரதேசம் இருந்துட்டு டெல்லியில் இருந்து பெங்களூரில் இருக்கிற ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க? அதனால் அவங்க நினச்சா அவங்கள எதிர்த்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மூலமாக இது நடந்ததுன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் தே வில் கெட் காட். அரசு எதுவும் நினைக்கல அப்படின்ற மாதிரி. அரசு என்ன நினைக்கல? இல்லை அவங்க நினச்சா இல்லை சார், இவங்க தான் தனக்கு எதிராக பண்ணுறாங்கன்னு நினச்சா தனக்கு எதிராக பண்ணுறதா அவங்க நினைக்கலங்கிறேன். இதை பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கலன்னு நான் சொல்லலை. நீங்கள் எப்பவுமே இன்பிட்வீன் லைன் ட்ரீட் பண்ணக்கூடாது. அரசு தனக்கு எதிராக தயாரிப்பாளர்கள் நடக்கிறாங்கன்னு நினச்சிதுன்னா 24 மணி நேரத்தில் க்ளோஸ் பண்ணுவாங்க. 24 மணி நேரத்தில் உண்மையான குற்றவாளிகள் இது பண்ணுவாங்க. தயாரிப்பாளருக்கு அந்த கடிதம் கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நம்ம பண்ணணுமா? இப்போ எங்களுக்கு இப்போ நேற்று ஒரு இது என்னென்னா ஏறக்குறைய போலீஸ் ஒரு ரைட் ரூல் எங்களுக்கு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் எந்த விசாரணை நடக்கலைன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நேற்று எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. அண்டர் கரண்ட்டாக போலீஸ் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக விரைவில் அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க நம்பிக்கையும் இருக்குது. அதனால் அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்க்கலான்னு ஒரு முடிவு. படம் பல இடங்கள்ல இந்த படத்துக்கான ஒர்க் நடந்திருக்குதா சொல்றீங்க. ஸோ நம்மளோட சைட்ல இருந்து படம் வெளியே போகலன்றத நீங்க ரொம்ப தீர்க்கமாக விளக்கம் கொடுத்துட்டீங்க. இப்போ அது எந்த இடத்துல இருந்து எங்கேயாவது லீக் ஆச்சு அந்த மாதிரி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிய வந்ததா? அசம்ஷனா கேட்குறேன் சார். இப்போ நாங்கள் சொல்லி திருடனை நாங்கள் இதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டோம். எங்கே நாங்கள் அமிச்சோம், எப்படி வந்திருக்கலாம், யார் அது காரணமாக இருப்பாங்கிறத சம்மந்தப்பட்டவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அது உங்களுக்கு சொல்லி அவர் ரெடி ஆகிடுறாரு. அதனால நிச்சயமாக குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார். சார், இப்போ ஜனவரி 9க்கு அப்புறமா தான் இந்த ஒரு நிகழ்வானது நடந்திருக்குன்னு சொல்றீங்க. ஏன்னா முதல்ல ஒரு வெளியீடு தேதி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தள்ளி போனதுக்கு அப்புறமா நீங்க கூட சொன்னீங்க சிஜியை பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணும்போது இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அது நடந்ததுக்கான சாத்தியம். ஜனவரி 5, 6லயே படம் சென்சார் தள்ளி போகுதுங்கிறத அவங்க உணர்ந்துட்டாங்க. உணர்ந்ததுக்கு பிறகு ஏதாவது குறைகள் இருக்கும் இல்லையா? நம்ம அவசரத்துல சில விஷயங்கள் பண்ணிருக்கோம், சில ஷாட்டு திருப்தி இல்லாம கூட இருந்திருக்கலாம். இப்போ விஜய் சார் மாதிரியான படங்கள்ல அந்த சின்ன சின்ன முத்திரைகளை கூட அந்த டெக்னீஷியன் பதிக்கணுங்கிறது எல்லாரும் பாயிண்ட்லயும் இருக்கிற ஒரு விஷயம். அது கேமராமேனா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும். ஸோ ஒரு டைம் கிடைக்கும் போது அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. அதை பண்ணியிருக்காங்க. அது நிறைய படங்கள்ல நடந்திருக்கு. அதே மாதிரியான விஷயங்கள் தான். அதை பண்ணதுக்கு பிறகுதான் 14ஆம் தேதி அவங்க கிட்ட இந்த அவுட்புட்டை வாங்கி மற்றவங்களுக்கு அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புறாங்க. செல்வமணி சார், 3 மாசம் தள்ளி போனதுனாலதான் இந்த பிரச்சனை. இது கரெக்டான சமயத்துல சென்சார் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் வராம இருந்தா இதே வந்திருக்காது அப்படின்னாங்க. அது 14 வருஷம் படம் வரல, அது ரிலீஸ் ஆகலப்பா. நீங்க உங்க நோக்கம் யாரையாவது குற்றவாளியாக்கி எங்க வாயிலிருந்து வச்சு அதை எட்டிங் போட்டு அப்படிதான் நினைக்கிறீங்க சார்? இல்ல சார், எப்பவுமே இது மட்டும் இல்ல, ஒரு வேல்யூபிளான பொருள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும்போதோ இல்லை ரொம்ப நாள் இதுக்கு இருக்கும்போதோ அதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அது நம்மளால ரொம்ப நாள் ப்ரிசர்வ் போட முடியாது. அது நிச்சயம்தான். 3 மாதம் அந்த நாள் தள்ளத்தால அதை கொஞ்சம் இப்போ நம்ம 100 தடவை வீட்டை விட்டு வெளியே போவோம், ஒரு தடவை போட்டாமல் போவோம். ஆனால் திருடன் 100 தடவை வாஷ் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஒரு தடவை மறந்தது எனக்கு ஒரு தடவை தான் நம்ம மறந்தோம்னு சொல்ல முடியாது. அந்த 100 நாள் நம்ம இதுவாக இருக்கு. இது அந்த அர்ஜென்ட்டுக்கு வாட்டர் மார்க் போட்டு அனுப்பிச்சிட்டே இருக்க முடியாது. அது ஒரு வேலையாடும். 1 ஹவருக்கு ஒரு தடவை அனுப்ப சொல்லிட்டே இருப்பாங்க. வாட்டர் பார்க் போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அந்த பொறுமையாக இருக்கா சார், அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டென்ஷனில் சில மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதனால அது தள்ளி போனதும் ஒரு காரணம் தான். இல்லைன்னா இது 9ஆம் தேதி ரிலீஸ் இருந்தால் 14ஆம் தேதி ஆஃப்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். படம் நஷ்டஈடை ஈடுகட்டுறதுக்கு விஜய் சார் திரும்பி நடிக்க போறாரு. அது கைதிட்டு வருது
லோகேஷ் கனகராஜ் காலையில இருந்து ஒரு நியூஸ் வருது. ஒரு இயக்குனரா நியூஸ் வரல, நீ கிரியேட் பண்ற அந்த நியூஸ். அதான் உன்னோட கருத்தை என் வாயில சொல்லி இப்ப நான் சொன்னேன்னு சொல்ல வைக்கிறதுக்கான முயற்சி நீ பண்ற. அப்படிலாம் எதுவும் அது மாதிரி எதுவுமே இல்ல சார். இப்ப டெக்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டெக்கு திருட்டு டிவிடி வந்தது, மெமரி கார்டுல காப்பி பண்ணாங்க. இது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா பைரசி கண்டிப்பா தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது மட்டும்தான் அது மேல கான்சென்ட்ரேட் பண்றோம். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு வந்து சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக்கப்படணும், தண்டனைகள் வந்து அதிகப்படுத்தப்படணும். அப்படி பண்ணாதான் இதுக்கு ஒரு தீர்வு. இப்ப ஏற்கனவே சார் இருக்கிற சட்டத்தின்படி தண்டனை கொடுத்தா கூட எங்களுக்கு போதும். இப்போ ஏற்கனவே மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. இது வந்து அவங்களுக்கு 3 years வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு, அப்புறம் வந்து 5% வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் 5% நஷ்டஈடு. புரியுதுங்களா? இப்போ இது வந்து 500 crores வச்சுங்க, 5% தயாரிப்பாளருக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் திருடனுக்கு அது பெரிய அமௌண்ட்டு, 25 கோடிங்கிறது 3 வருஷம் ஜெயிலில் இருக்கணும். அப்போது மற்றவனுக்கு பயம் வரும். இப்போ குறைஞ்சபட்சம் இருக்கிற சட்டத்தை வந்து அமுல்படுத்தி திருடனை கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாவே எங்களுக்கு முதல்ல போதும். அதுக்கப்புறமா அதை அப்டேட் பண்ணலாம். முதல்ல இருக்கிற சட்டத்தின்படி அவங்களுக்கு முதல்ல அரெஸ்ட் பண்ணால் நல்லது. சார், இப்போ மத்திய அரசு சட்டம் நீங்க சொன்னீங்க, பெப்சி தரப்பு வந்து ஏதாவது வரையறை ஏதாவது இருக்காரு? ஒருவேளை தவறு செய்யக்கூடிய நபர் உங்க யூனியன் மெம்பரா இருக்கக்கூடிய பட்சத்துல சார், யூனியன் மெம்பரா இருந்தாலும் சினிமாவில் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் சார். அவங்களோட சேர்ந்து அது எங்க யூனியன் மெம்பர் பண்ண மாட்டாங்க. 100% பண்ண மாட்டாங்க சார். 100% 1000% எங்கள் மெம்பர்ஸ் அது மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. அப்படி தப்பு பண்ணாங்கன்னா நிச்சயமா அவங்க வந்து சினிமாவில் இருக்க முடியாது. ஓகே சார். டெக்னாலஜில ஒவ்வொரு இதையும் மார்க்கர் போட்டுருக்கு. நீங்க எந்த ட்ரெண்ட் வெளியே அனுப்பினாலும் அது இந்த இடத்துல இருந்தும் போன் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட முழு படம் வந்தா அவர் சொன்ன மாதிரி 2 மணி நேரத்துல கண்டுபிடிச்ச முடியாதா? டெக்னாலஜி இந்த இடத்துல போனது இங்க என்ன அப்படின்னு சொல்லி சார், இது வந்து டோட்டல் வாட்டர் மார்க் சார். வாட்டர் மார்க்கை வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா கியூப்ல கொடுக்குற மாதிரி ஏதாவது கியூஆர் நம்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஸ்பெசிஃபிக்கா இருந்துச்சுன்னா அது நடக்கும். இங்க வந்து நம்ம டெக்னீஷியன்ஸ்குள்ள அனுப்பிக்கிற அந்த பிரிண்ட்லாம் அதை நாங்க யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம இன்டர்னல் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் நடத்தணுமா சார்? நம்ம டீம் நம்ம அதை விசாரணை பண்ணோம் சார். விசாரணை பண்ணி அந்த ரிசல்ட்டை போலீஸ் சொல்லிட்டோம். நம்ம அந்த இன்வெஸ்டிகேஷன் யார் எங்க அமிச்சோம், எப்போ அமிச்சோம், யார் யாருக்கு அமிச்சோம், அதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் வந்து போலீஸ்க்கு அவங்க கொடுத்தோம் சார். அந்த படத்தின் தயாரிப்பாளர் இருக்கு சார், இன்னி வரைக்கும் பெருசா ஒன்றும் பேசல. முதல்ல படம் வெளியாதப்போ ஒரு வீடியோ அவர் அதுல ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைப்பாரு. அவர் உங்களை பார்த்தா வேற ஏதாவது ஒன்று கேட்பீங்க. அதனால வந்து இதுல அந்த நஷ்டத்தோட அந்த நஷ்டம் பெரிய நஷ்டமா இருக்கும். படத்தோட ஹீரோ பேசும்போது ப்ரொடியூசர் பேசும்போது பெப்சி பேசுது சார். இல்ல சார், அவங்கவுங்க பிரச்சனை இல்ல சார். எப்பவுமே என் பிரச்சனைன்னு வரும்போது இவர் தான் பேசுவாரு. என் பிரச்சனைக்கு நானே பேசினா நல்லா இருக்காது. அப்ப அவர் பிரச்சனை வரும்போது நான் பேசுவேன். ஜக்குபாய் பிரச்சனை வரும்போது அவர் பேசவே இல்லை. சம்மந்தப்பட்ட அவங்க அப்புறம் வந்தாங்க. முதல்ல இண்டஸ்ட்ரி தான் வந்து அது இதுவாச்சு, அவங்களுக்காக வந்தது. அதனால வந்து இது எனக்காக பண்ணுன்னு சொல்றது இந்த நேரத்தில் அவர் இதுவா இருந்தோம். பேசாமலே அவர் நடக்குது இல்லை. பேச வேண்டிய அவசியம் வந்தால் பேசுவாங்க. நன்றி.